வருடத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் அனுமதிக்கப்படுற கோவிந்தமலை. இந்த கோவிலோட வரலாறு பத்தி பார்த்தோம்னா, கோவிந்த பெருமாள் கோவித்துக் கொண்டு மலை உச்சியில் சென்று கண்ணீர் வெடித்த இடமா பார்க்கப்படுதுங்க. இந்த மலையேற்றமானது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கடுமையானதா தான் இருக்குங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, கடைசி ஒரு மலையை கயிறு மூலியமா தான் ஏறுற மாதிரி இருக்கும். இந்த மலையை பெண்கள் ஏற மாட்டாங்க, ஆண்கள் மட்டும்தான் ஏறுவாங்க. ஆனா இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் குடும்பத்தோட வருவாங்க. அடிவாரத்துல மலை ஏறுறவங்க மலை ஏறாதவங்களோட கால்களில் விழுந்து வணங்கி மலையேற்றத்தை தொடங்குவாங்க. இந்த மலையேற்றத்தை பத்தி சொல்லணும்னா அதுவே மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பிறப்பு முதல் இறப்பு வரை தன் கை கால்கள் இரண்டையும் பயன்படுத்தி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு எப்படியெல்லாம் நகர்வானோ அத்தனையும் பயன்படுத்தி தான் இந்த மலையை ஏறி இறங்க முடியும். அதனால இந்த மலை ஏறி இறங்குறவங்க மறுபிறவியே எடுத்து வருவதற்கு சமமா பார்க்கப்படுதுங்க. மலை ஏறி கோவிந்த பெருமாள் பாதம் தொட்டு வணங்கி அங்கு பாறை இடுக்கிலிருந்து வர புனித தீர்த்தத்தை பாட்டில்கள் மூலியமா பிடிச்சிட்டு கீழே இறங்கி வந்த பிறகு ஏறும்போது வாழ்த்தி அனுப்பினவங்க இறங்கி வந்த பிறகு அவர்கள் கால்களில் விழுந்து வணங்கி அவர்களிடம் இருக்கிற புனித தீர்த்தத்தை வாங்கி பருகுவாங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த கோவிந்தமலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கேரளா பாலக்காடு கொல்லங்கோட்டில் காட்டாங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல தாங்க இருக்கு. இந்த மலைக்கு எப்ப அனுமதிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, வருடத்துல ஒரே நாளான தைப்பூசத்துக்கு முன்தினம் மதியத்திலிருந்து தைப்பூச தினத்தன்று காலை வரை மட்டுமே அனுமதிப்பாங்க. உடல் வலிமையும் மன வலிமையும் இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் வாய்ப்பு கிடைச்சுன்னா வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க.